தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு எங்க பேரா பேரா ஏன் தடி. ஹலோ டியர் மாண்டிஸ். போன மாண்டி ஷோல பாஷா படத்தை எப்படியெல்லாம் நாசம் பண்ணாங்கன்னு பார்த்தோம். இன்னைக்கு நாம உடைக்க போற பர்னிச்சர் இந்தியன் 1. உடைச்சது யாருன்னா டோட்டல் இந்த ஆளுதான் இந்தியன் தாத்தா. சரி, இந்த தாத்தா விடுங்க, இந்தியன் பாட்டியை நீங்க பார்த்தே ஆகணும். சூனியக்கார கிளவி மாதிரி ஆக்கி வச்சிருக்கானுங்களே, இது வேற யாரும் இல்ல, நம்மளோட சிம்ரன் தான். சிம்ரன் என்னடா இது, என்னம்மா இது? தேவா தரிதிக்கு தேவா. டே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, எங்கடா பாடியை தூக்கிட்டு போறீங்க? இறக்கு பொறுமையா வச்சு செய்வோம். நம்ம பாலையா பிரியாணி பொட்டலம் வாங்க மசூதிக்குள்ள போயிருக்காரு. அப்போ எடுக்கப்பட்ட கோர காட்சி தான் இது. நம்ம தாத்தாக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? நடன புயல் பாலையா. அதுவும் அவர் போடுற வவ்வால் செப்பெல்லாம் இருக்கே, அதுக்கெல்லாம் நான் அடிமை. என்னடா ஸ்டெப் இது? காக்கா குளிக்கும் போது ரக்கை அடிக்கிற மாதிரி. வயசான ஒருத்தனுக்கு காக்கா வலிப்பு வந்தா எப்படி இருக்குமோ அதை தத்ரூபமா காட்சிப்படுத்தின ஸ்டெப் தான் இந்த ஸ்டெப். மக்களே, உங்களால குனிஞ்சி முட்டிய தொட முடியலனா இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணுங்க. இப்ப நீங்க பார்த்த ஸ்டெப் ஒன்லி ஃபார் 50+ ஆடியன்ஸ். இதை நீங்க தொடர்ந்து 3 மணி நேரம் டெய்லி பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா 70 வயசுல வர வேண்டிய கூணு உங்களுக்கு 50 வயசுல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணுங்களேன். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நம்ம வீட்டு பொம்பளைங்க தண்ணி கேன் தூக்கிட்டு போற ஸ்டெப். ஆட வரலன்னா படத்துல சாங்குன்னு ஒண்ணு வைக்க கூடாது. அதையும் மீறி சாங்குன்னு ஒண்ணு வச்சா இந்த ஆளெல்லாம் ஆட கூப்பிடக்கூடாது. நம்ம இந்த ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல எக்ஸசைஸ், அதெல்லாம் ஒரு ஸ்டெப்புன்னு நினைச்சு எவனோ ஒரு கோரியோகிராஃபர் இந்த ஆளை ஏமாத்திருக்காப்ல. அதெல்லாம் பரவாயில்ல மாண்டிஸ், இவரு ஆப்பிரிக்காக்காரன்ட்டே போய் குரலி வித்தெல்லாம் காமிச்சு 5-10 பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. 5-10 ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொடுத்து அந்த ஆளை வீட்டுக்கு அனுப்புங்க. பாவம் வயசான காலத்துல தொலைஞ்சு போயிட்டாரு போல. அதான் இப்படி டான்ஸுங்கிற பேர்ல வித்தெல்லாம் காமிச்சு 5-10 பிச்சை எடுத்துட்டு இருக்காரு பாவம். இன்னொரு ஸ்டெப் ஒண்ணு போடுறாரு பாருங்க மக்களே, முட்டி சத்தம் மாதிரி அருமை. என்னையா ஸ்டெப் இது? என் ஃப்ரெண்டுக்கு மிட் நைட்ல அரிப்பந்தா இப்படிதான் ஏஞ்சி ஏதோ பண்ணிட்டு வந்திருப்பான். பாட்டுல கோமாளித்தனம் இருக்கலாம், ஆனா பாட்டையே ஒரு கோமாளியை வச்சு எடுத்துருக்கீங்க பாரு. ஹேட்ஸ் ஆஃப். மக்களே, நம்மளால 6 அடி இருக்கிற இந்த பாலையாவே பார்க்க முடியலையே, இவர் 60 அடிக்கெல்லாம் காமிக்கிறாங்க. கமல் சார், நீங்க எல்லாம் படத்துல தான் 10 கெட்ட போடுவீங்க, எங்க ஆளு பாட்டுல 11 கெட்ட போடுவாரு. தாத்தாவுக்கே தாத்தா வேஷம் போட்டு இப்பதான்டா பாக்குறேன். அவர் விக்க கழட்டிட்டு டை அடிக்காம வர சொன்னா அதுவே பர்ஃபெக்டா தான் ப்ரோ இருக்கும். என்ன சொல்றது? இந்த பாட்டுக்கு கிராபிக்ஸ் அப்படிங்கிற பேர்ல இவங்க பண்ண அலப்பறையெல்லாம் இருக்கே, அதெல்லாம் நீங்க பார்க்கணும். நம்ம 90ஸ்ல சிஜி பண்ணதெல்லாம் இவனுங்க 2008ல பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்ப புரியுதா என்ன ஏன் நம்ம ஏரியால ஈ அடிக்குது, இங்க கூட்டம் கூடுதுன்னு? எவ்வளவு ஐட்டங்கள் வச்சிருக்காங்க. கடல் கண்ணி, மனித குரங்கு, மாய கண்ணாடி, எவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க வித்தியாசமா தான் செய்றீங்களா? இதுல எனக்கு என்ன டவுட்னா, இந்த கிராபிக்ஸ் டீம் எப்படிதான் சிரிக்காம இந்த சீன் எல்லாம் எடிட் பண்ணீங்களோ தெரியல. ரொம்ப கஷ்டம்டா டே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அதுலயும் இந்த ஸ்டெப் லைஃப்ல மறக்க மாட்டேன். படத்தை தான் காப்பி அடிச்சு எடுக்கிறாங்கன்னு பார்த்தா சாங்கு ஸ்டெப்பு எதையுமே விடுறதில்ல. இதுல என்ன கொடுமைன்னா, தாத்தா பாலையாவோட பேரன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு 2 ஹீரோயின், 2 அங்கிள். என்ஜாய். ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ தி சேம். இதுவார நம்ம அங்கிள் பாலையா அவருடைய சிக்னேச்சர் ஸ்டெப்பை போட்டு எப்படி இம்ப்ரெஸ் பண்றாருன்னு மட்டும் இப்ப பாருங்க.
எல்லாரும் ஸ்டண்ட்டுக்கு தான் ரோப் போடுவாங்க, எங்க ஆளு சாங்குக்கே ரோப் போடுவாரா. இவ்வளவு அசிங்கப்பட்டு இந்த ஸ்டெப் எல்லாம் போடணுமா தாத்தா? ஒய் தாத்தா ஒய். இந்த இந்தியன் தாத்தாக்கு ஒரு இன்ட்ரோ சீன் ஒன்று வச்சிருக்காங்க. தாத்தா கையில தடிய கொடுக்கலாம், இப்படி கத்திய கொடுக்கலாமா? இந்த கத்தியை தூக்கிட்டு இந்த படம் ஃபுல்லா அலைஞ்சிட்டு இருக்கு. இந்த கத்தி எப்படி கிடைச்சிச்சுன்னு அதுக்கு ஒரு கேவலமான ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று வச்சிருக்காங்க. வெள்ளைக்காரனை நாட்டுல இருந்து விரட்டுறதுக்கு இவர் சைனா போய் குரலி வித்தைய ஒண்ணு கத்துக்கிறாரு. அப்போ அந்த சைனாக்கார கபோதி கொடுத்த கத்தி தான் இந்த கத்தி. வயசான காலத்துல வெங்காயம் வெட்ட கத்தி கொடுக்காம இப்படி ஆளை வெட்ட கத்தி கொடுத்து அமைச்சிருக்கான் சைனா பையன். 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. இத மட்டும் அந்த ஒரிஜினல் சைனாக்காரன் பார்த்தான்னு வச்சுக்க, அவனுடைய ஒரிஜினல் கத்தியை தூக்கிட்டு வந்துருவான். கொஞ்சம் நஞ்சு அலப்பறையாடா பண்றீங்க படத்துல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. மக்களே, இந்த இந்தியன் ஒன்ல இந்த வர்ம கலையெல்லாம் எவ்வளவு அழகா காமிச்சிருப்பானு. ஆனா இவனுங்க இடுப்பை பிடிச்சி கிள்றதெல்லாம் ஒரு வர்ம கலையா பண்ணி வச்சிருக்காங்க. அரே சைத்தான் கே பச்சா. மக்களே, சாதாரண மனுஷனுக்கு ஷாக் கொடுத்தாலே போய் சேர்ந்துருவான். ஆனா இந்த 100 வயசு கிழவனுக்கு சீன் ஒன்று வச்சிருக்கானுங்க பாருங்க. இவர் உடம்புல இருந்து ஷாக் டிரான்ஸ்பர் ஆகி ஒருத்தனை கொள்றான். அநியாயமா இல்லையாடா? மக்களே, உங்க ஊர்ல கரண்ட் ஏதாச்சும் போச்சுன்னா நீங்க இபி ஆபீஸ்க்குலாம் போன் பண்ணாதீங்க, டைரக்டா பாளைய ஆபீஸ்க்கு போன் பண்ணுங்க. அவரே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி கரண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவரோட டான்ஸ் ஸ்டெப்லாம் போடுவாரு. நீங்களா பார்த்து ஏதோ 5-10 கொடுத்து அனுப்புங்க. வயசான காலத்துல என்ன பண்ணுவாரு? ஆல் தி பெஸ்ட். இந்த இந்தியன் தாத்தா சுதந்திரத்துக்காக பாடுபடுறாரேன்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம். இந்த கேடு கெட்ட தாத்தா எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? பிளாஷ்பேக்ல சும்மா இருந்த சிம்ரனை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய கொடுத்துட்டு ஓடி போயிருவான் அந்த கேடு கெட்ட தாத்தா. அடங்கொம்மால தாத்தாவே இப்படி இருந்தா பேரன் எப்படி இருப்பான்? அவன் ஒரு கேடு கெட்டவன். ஒரே நேரத்துல 2 பொண்ணுட்ட கான்கால் பேசி ஜல்சா பண்ணிட்டு இருக்கான். பிளேடி ராஸ்கல். இந்தியன் படத்தை காப்பி அடிக்கிறேங்கிற பேர்ல சீடிய மாத்தி போட்டு ஏதோ காமசூத்திர படத்தை பார்த்திருக்காங்க. அதுல வந்ததுதான் இந்த சீன் எல்லாம். என்ன வேலை பார்த்திருக்கீங்க? யோ தாத்தா, இதெல்லாம் தப்பு தாத்தா. உன் பேத்தி வயசு அவளுக்கு. பி கேர்ஃபுல். இந்த பிராத்தல் ஃபைல் எடுத்துட்டு போய் முதல்ல டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கணும். தாத்தாவை விடுங்க மக்களே. இந்த பாட்டி பண்ற அலப்பறலாம் இருக்கே, வந்தே மாதரம் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டோன்னே இது பண்ற ஓவர் ஆக்டிங்லாம் இருக்கே. ஏய் பைத்தியம் முடிச்ச கிழவி, ஏன் கத்துற? நீ பண்ற ஓவர் ஆக்டிங்ல அங்க ஒரு வயசான தாத்தாவை தள்ளி விட்டுருக்க. படத்துல தாத்தா பாட்டி பேரன்னு மொத்த குடும்பம் பைத்தியக்காரங்க தான் போல. லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி இது பெரிய லேடி எஜ்ஜேஷன் நினைப்பு. கிழவி, எவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் அதே பேமெண்ட் தான். இந்த குடும்பமே பெரிய பைத்தியக்கார குடும்பம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிசிடிவி ஆதாரம் என்கிட்ட சிக்கிருக்கு. இந்த பைத்தியம் தன்னைத்தானே அடிச்சுக்கும், தனியா பேசிக்கும். కొడతావా కొట్టు 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 పోతావా కట్టేసి కొట్టమంటావా? என்ன என்ன எழவி அது? இதுல என்ன கொடுமனா மக்களே, பேரம்பாளையா வில்லம் சிஎம் பார்க்க போற ஒரு சீன் ஒண்ணு வச்சிருக்காங்க. டைமரை ஓட விடுறதுக்கு பதிலா ஸ்டாப் வாட்ச் எல்லாம் ஓட விட்டுட்டு இருக்காங்க. கன்றாவி அதுல ரீசெட்னு வேற காமிக்குது. ஒருவேளை ரீசெட் பட்டன் அமுக்குனா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆக்ட் பண்ணுவார் போல. இதுவரை நீங்க பாளையா குடும்பம் தான் பைத்தியக்கார குடும்பம் நினைச்சிட்டு இருப்பீங்க. இவனுக்கு மேல ஒரு பைத்தியக்காரன் படத்துல இருக்கான். அவன் தான் வில்ல சிஎம். ஒரு 5 நம்பர் கொண்ட அக்கௌண்ட் நம்பரை அவன் மூளையில மழப்பணம் பண்ண முடியல. அத பச்சை குத்தி வேற வச்சிருக்கான். இதுல என்ன கொடுமனா மக்களே, இந்த கிழட்டு தாத்தாக்கு ஹேக்கிங்லாம் வேற தெரிஞ்சிருக்கு. இந்த வில்லன் சிஎம் இருந்து மொத்த காசையும் ஆட்டைய போட்டது மட்டும் இல்லாம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து வீடியோ கால்லாம் பேசுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஹேக்கர் இந்த தாத்தா, புலுத்தி தாத்தா. என்ன கொடுமை சங்கர் சார் இது. இந்த பைத்தியக்கார சிஎம் காசு போன விரத்தில என்ன பண்றான்னா ஜட்டியை மட்டும் போட்டே ஊரு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான். வழக்கமா பாளையா படத்துல ஹீரோயின்ஸ் தான் ஜட்டி மாட்டி சுத்திட்டு இருக்கோம். இது என்னடா வில்லனு தான் ஜட்டியை மாட்டி விட்டுருக்காங்க. டைரக்டர் ஒருவேளை வானவிலா இருப்பானோ?
வயித்துல புள்ளைய கொடுத்துட்டு ஓடி போன இந்த கிழட்டு தாத்தா கிழட்டு கிளவியான சிம்ரனை பாக்குற ஒரு சீன் ஒண்ணு வச்சிருக்காங்க. நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? செருப்ப கழட்டி அடிச்சு ஏண்டா வயித்துல புள்ளைய கொடுத்துட்டாடா ஓடி போற அப்படின்னு கேட்டிருக்க மாட்டீங்க நீங்க. ஆனா இந்த கிழவி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த தள்ளாத வயசுலயும் ஐ கான்டாக்ட் வச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. தேங்க்யூ. தாத்தாவை தாத்தாவா காமிக்காம இவரை டாக்டர் ஸ்டேஞ்ச் மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. இந்த முட்டி செட்ட தாத்தா மொட்டை மாடியில இருந்து குதிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒண்ணு வச்சிருக்காங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. இதெல்லாம் பரவாயில்ல மக்களே. இந்த தாத்தா பாலையா யங் ஏஜ்ல எப்படி இருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு தொழில்நுட்பம் ஒண்ணு யூஸ் பண்றாங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அப்பவே எப்பேற்பட்ட ஏஐ கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த படத்துல வச்சிருக்காங்க பாருங்க. இவனுக்கு கிளைமேக்ஸ்ல அன்னியன் மாதிரி ஏதோ ஒரு ஃபைட் ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லி கடைசியில எடுத்து முடிச்சு போட்டு பார்க்கும் போதுதான் தெரியுது அது ஒரு வெண்ணையின் மாதிரி தான் வந்திருக்கு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், வில்லன் போற ஃபிளைட்ல ஏறி உக்காந்து அந்த ஃபிளைட்டை மோதி வெடிக்க வச்சிருவாரு இந்த கேன தாத்தா பாலையா, ரைட்டா? ஆனா அவர் மட்டும் உயிரோட எஞ்சி வந்துருவாரு. விபூதி அடிக்கலாம் தாத்தா, அதுக்குன்னு மூஞ்சி ஃபுல்லாவா அடிப்பீங்க தாத்தா? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். இப்படி படத்துல எக்கச்சக்கமான பர்னிச்சரை போட்டு உடைச்சு வச்சிருக்காங்க. படம் எடுங்க தப்பு இல்ல, அதுக்குன்னு பைத்தியகாரத்தனமாவோட சீன் எல்லாம் வச்சு எடுப்பீங்க பைத்தியகார பசங்களா. இது ஒக்க மகாடு இல்லடா, உக்காந்து பாக்குற எங்களுக்கு தான் கேடு. டியர் மாண்டிஸ், யாரெல்லாம் லாஸ்ட் மாண்டி ஷோல பண்ண பாஷா ரோஸ்ட பார்க்காம இருக்கீங்களோ ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருங்க, தப்பு இல்லை. மீண்டும் ஒரு பர்னிச்சரை உடைக்கும் போது நான் உங்களை சொல்லி அனுப்புறேன், கண்டிப்பா வந்துருங்க. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அடுத்த ரோஸ்டிங்ல சந்திப்போம். வரட்டா? டாடா.